ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு தித்திப்பான சூப்பரான சுவையில் ஒரு ஜவ்வரிசி பாயசம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தேங்காய் பால் ஜவ்வரிசி பாயசம் தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த குக்கரில் வந்து நான் 1 கப் அளவு ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ரொம்பவும் இந்த பாருங்கள் நைஸாக இருக்கும். இந்த மாதிரி ஜவ்வரிசி நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஜவ்வரிசி வந்து நமக்கு சீக்கிரமாக குக் ஆயிரும், அதுவும் ரொம்ப நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஜவ்வரிசி பெரிய ஜவ்வரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி வந்து நான் இப்போ வந்து 1 கப் அளவு போட்டுக்கிறேன். 1 கப்புங்கிறது இது வந்து எனக்கு வந்து ஒரு 150 கிராம் இருக்கும். அது ஃபுல்லாகவே நான் போட்டுக்கிறேங்க. ஜவ்வரிசி வந்து ரொம்பவே நமக்கு வந்து நல்லது. ஜவ்வரிசி எதனால நமக்கு தயாரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளிக்கிழங்குல வந்து நமக்கு ஜவ்வரிசி வந்து தயாரிக்கப்படுறாங்க. ஸோ வந்து நமக்கு ஜவ்வரிசி வந்து ரொம்பவும் நமக்கு உடலுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்து. ஸோ இதை வந்து ஆட் பண்ண பிறகு நம்ம இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், 2 ஏலக்காயை வந்து நான் இதில் போட்டுக்கிறேங்க. இதில் வந்து நான் 1 கப் அளவு நான் வந்து ஜவ்வரிசி எடுத்துருக்கனால இதனால 3 கப் அளவு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3 கப் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதில் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நெய் இல்லாட்டினா எண்ணெய் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் இது வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு வந்து ஜவ்வரிசி வந்து நமக்கு வேகும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஏன்னா நமக்கு மரவள்ளிக்கிழங்கு வகை சார்ந்ததுனால இது என்ன ஆகும்னா, நமக்கு ஃபுல்லாகவே ஆயில் ஊற்றலாட்டினா ஒன்றோட ஒன்று ஒட்டி ஒரு மாதிரி நமக்கு கெட்டியாயிரும். ஸோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் போல் ஆயில் இல்லாட்டினா நெய் வந்து இதில் வந்து ஊற்றிக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மூடி போட்டு இதை வந்து ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேகலட்னா ஆனால் 5 விசில் வைங்க. ஆனால் இது வந்து ரொம்ப சின்னமாக இருக்கனால நமக்கு சீக்கிரமாக இது குக் ஆயிரும். ஸோ 4 விசில் இது வந்து நமக்கு போதுமானது. பாருங்க, இப்போ நான் வந்து இது 4 விசில் வச்சு இறக்கி வச்சுட்டேன். எனக்கு வந்து ஜவ்வரிசி வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு. அது இல்லாமல் இது வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வைங்க. கொஞ்சம் கம்மியாக வச்சாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஸோ வந்து நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கூடுதலாக வச்சாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் எதுவுமே நம்ம குக்கரில் ஒட்டாமல் நல்லா வந்து தனித்தனியாக நமக்கு வரும். ஸோ வந்து இதை வந்து நல்லா நம்ம வேக வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்குறோம். அடுத்து வந்து நான் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து முதல் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2வது பால். அதாவது நான் ஒரு முழு தேங்காவை, அதாவது மீடியம் சைஸில் இருந்துச்சுனால நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இல்லைன்னா பாதி தேங்காய் கூட எடுத்துக்கலாம். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாலை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2வது பாலை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இதை வச்சுட்டோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து நம்ம 2வது பாலை வந்து இதில் ஊற்றிடலாங்க. இப்போ நான் வெறும் தேங்காய் பால் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேங்காய் பால் இல்லாட்டினா நீங்கள் என்ன பண்ணலாம், நார்மலாக நம்ம பாக்கெட் பாலில் யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை பசும்பால் கூட நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்துடும். இன்னும் நமக்கு கொதிக்கும் போது என்ன ஆகும்னா இன்னும் கெட்டியாக தான் ஆகும். இப்போ இதில் வந்து நம்ம 1 கப் அளவு நான் வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறனால 1 கப் அளவு நான் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுகரை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நமக்கு ரொம்ப கொதிக்க வேணாம், ஒரு கொதி மட்டும் ஃபஸ்ட்டு நமக்கு இது வரட்டும். பாருங்க, இப்போ நமக்கு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு அடுப்பை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க நம்ம தேங்காய் பாலை வந்து இதில் ஊற்றிக்க போகிறோம். அதாவது முதல் பாலை வந்து ஊற்றிக்குங்க. ஏன்னா தேங்காய் பால் எப்போ ஊற்றினாலும் சரி நீங்கள் வந்து அதை என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக நீங்கள் வந்து கொதிக்க விடக்கூடாது. ஸோ வந்து அதனால் நீங்கள் வந்து ஒரு கொதி வரும்போதே நம்ம என்ன பண்ணிடணும்னா அடுத்த பால் ஃபஸ்ட்டு பாலை வந்து நம்ம ஊற்றிடணும். ஊற்றிட்டு இப்போ இது என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதை வந்து நம்ம கொதிக்க விட போகிறது கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு சுகர் வந்து கரெக்டான டேஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் போல், அதாவது 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இதை வந்து ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இதை வந்து நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடுங்க. நம்ம ஜவ்வரிசி பாயசம் தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் வந்து ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஜவ்வரிசி வேகப்படும் போது நெய் ஊற்றிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நெய் வந்து அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா கொஞ்சம் காயட்டும். இப்போ நெய் காஞ்ச பிறகு நான் முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
முந்திரியும் திராட்சையும் நான் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ பிளாக் திராட்சை இருந்தால் உடனே என்ன ஆகும்னா அதோட நல்லா வந்து பெருசாயிரும். இது வந்து பச்சை திராட்சைனால உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரம் அது வந்து வேகிறது, கொஞ்சம் நமக்கு முந்திரியும் அதுவும் கரெக்டாக சேம் பக்குவத்தில் வந்துடும். ஸோ நான் அதனால தான் ரெண்டுமே ஒன்று ஆட் பண்ணிட்டேன். இல்லாட்டா ஃபஸ்ட்டு நீங்கள் முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திராட்சை ஆட் பண்ணுங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளித்ததை நம்ம வந்து ஜவ்வரிசி கஞ்சியில் வந்து ஊற்றிடலாங்க. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து நம்ம தாளிக்கணும் கூட அவசியம் கிடையாது. இதை நீங்கள் வந்து சும்மாவே அப்படியே கூட சாப்பிட்லாங்க. இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு சும்மா ஒரு பவுலில் ஊற்றியும் கொடுத்து சாப்பிட்லாம். ரெண்டாவது இது வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து இது வந்து ஆப்பம், இடியாப்பம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஜவ்வரிசி கஞ்சி வந்து ரொம்ப ஹெல்த்தானது. அதுவும் இல்லாமல் நம்ம வெறும் தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். தேங்காய் பாலும் நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவும் நல்லதுங்க. ஸோ அது வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். அடுத்து வந்து நம்ம ஒரு அருமையான இட்லி மாவுலேயே ஒரு பஞ்சு போல் ஆப்பம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பவுலில் வந்து பாதி அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி மாவு எப்போவுமே நமக்கு நல்ல ஒரு திக்னஸாக தான் இருக்கும். ஸோ வந்து நமக்கு அது வந்து நம்ம தோசை மாவு தான் தனியாக இருக்கும். ஸோ இட்லி மாவில் வந்து ஈஸியாகவே நம்ம ஆப்பம் செய்யலாம். இப்போ நான் வந்து ஒரு பவுல் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பால் வந்து நம்ம ஆப்பத்தில் வந்து அதாவது இட்லி மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்போ நம்ம ஆப்பத்துக்கு வந்து அரைக்கும் போதே தேங்காயும் சேர்த்து அரைப்போம். இல்லாட்டினா வந்து நம்ம இந்த மாதிரி இட்லி மாவில் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் செஞ்சாலும் அது ஆப்போட டேஸ்ட்டே உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ நான் 2 கரண்டி அளவும் வந்து நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இதோடு என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் போல் வந்து சோடா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நமக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ ஆட் பண்ணி இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. அதாவது நம்ம தோசை மாவு பதத்துக்கு நமக்கு ஆப்பமாவே இருக்கணும். பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு ஆப்பச்சட்டியை வச்சுருக்கோம். இதில் வந்து நான் 2 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு வந்து ஊற்றிக்கிறேங்க. மாவு ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து அப்படியே வச்சு இப்படியே லைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு இருக்கிற மாவெல்லாம் அப்படியே சென்ட்ரலில் வந்துடும். ஸோ அது வந்து நமக்கு நல்லா வந்து பஃபியாக வரும். இப்போ என்ன பண்ணோம், இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் வந்து மேலாப்ப இப்படி ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. அது இல்லாமல் இது வந்து கொஞ்சம் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ இது வந்து நமக்கு நடுவில் வந்து மாவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கனால கொஞ்சம் வெந்து வரணும். ஸோ ஹையில் வச்சிங்கன்னா நடுவில் வந்து மாவாக தான் இருக்கும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருப்போம். இது வந்து நமக்கு நடுவில் கொஞ்சம் திறந்து பாருங்கள். நமக்கு ஓரமெல்லாம் நல்லா வந்து முருகலாக இருக்கும், நடுவில் வந்து வெந்தும் இருக்கணும். ஸோ அது வரைக்கும் இது வந்து நமக்கு வேகட்டும். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். நான் நடுவில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு அப்போ வந்து வேகலை. இப்போ வந்து நல்லா வந்து பாருங்கள், சுற்றி நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு. நமக்கு இது வந்து நல்லா வந்துருச்சுங்க. அது இல்லாமல் நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு லைட்டாக இப்படி தொட்டு பார்த்தாலும் தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு அருமையான பஞ்சு போல், அதுவும் இட்லி மாவில் பஞ்சு போல் ஆப்பம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு ஊற்றிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷும் நமக்கு ஜவ்வரிசி கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.